உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. என்ன செய்யுது? டாக்டர் என்ன இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் வாங்கம்மான்னு சொன்னார். அதாம்மா வந்து. அப்படியாம்மா? என்ன செய்யுது உங்களுக்கு? வயிறு வலின்னு வந்தேம்மா. வயிறு வலின்னு வந்தீங்களா? சரி, ஒரு ப்ரெஷர் செக் பண்ணிக்கலாம். கை நீட்டு. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, கதவை சாத்திட்டு வரேன். சரிப்பா. கை நீட்டுங்க. அம்மா சரிங்கம்மா, பேப்பரில் எழுதி தரேன். சரியா? இங்கே உட்காருங்க, நான் போய் பெட்டு ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். யாருமா? மேம் அதான் எங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா தானே? ஆமாம். சரிம்மா. மா என்னம்மா, நான் தான் வரேன் சொன்னேன்ல, அதுக்குள்ளே என்ன அவசரம் உங்களுக்கு? நல்ல வேதனை தாங்கவே முடியலம்மா, அதாம்மா வந்துட்டேன். சரி, இப்போ என்ன சொன்னாங்க? எல்லாம் செக் பண்ணாங்க, ஏதோ பெட்டு ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. சரி, இப்போ பெயின் பரவாயில்லையா? இருக்குமா. இப்போ ரொம்ப பெயினாக இருக்காம்மா? சொல்லுமா, நான் உனக்காண்டி ப்ரேயர் பண்ணுறேன். அம்மா 3ஆம் நம்பர் பெட்டு ரெடியாக இருக்குமா, வாங்கம்மா. இந்த சைடு தானே சிஸ்டர்? இல்லைம்மா, இங்கே இல்லை, வாங்க நானே கூப்பிட்டு போகிறேன். சரி, ஓகே. கூப்பிட்டாங்க. ஓகே. வாங்க அம்மா, வாங்க. பார்த்துமா, மெதுவா. அம்மா உட்காருங்க. பார்த்து. இங்கே உட்காருங்க, டாக்டர் இப்போ வந்துடுவார், வந்தானே பாருங்க. ஓகே சிஸ்டர். மா ஏம்மா உட்காந்தே இருக்க, படுமா. பார்த்து மெதுவா, கால் தூக்கி மேலே வச்சுக்கோ. மா ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரவாம்மா? வேணாம்மா. நீ காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைம்மா. நான் ஒரு இட்லியாவது வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் சாப்பிடேன். அந்த நர்ஸு பிள்ளைகிட்ட ஏதாவது கேளுப்பா, கொடுக்கலாமான்னு. சரி இருங்க, நான் எதாவது சாப்பிடலான்னு நர்ஸ் கிட்ட கேட்டுட்டு வரேன்.
நான் நர்ஸ்கிட்ட கேட்டேம்மா, இப்போதைக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்கக்கூடாதான். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் குளுக்கோஸ் தான் ஏற்றுவாங்களாம். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன், சரிங்களா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சொன்னேன்ல. அம்மா வாங்கம்மா, ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடியாக இருக்கு, போவோம். எந்திரிங்க, மெதுவாக எந்திரிங்க. பார்த்துமா. பாப்பா நீ விடு, நான் கூப்பிட்டு போகிறேன். ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே கூப்பிட்டு வந்துடுறேன். மிஸ்ஸப்பா, இந்த ஆப்ரேஷன் உங்கள் தரத்தில் கொடுக்குறப்போ எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு உதவி செய்யணும். எங்கள் அம்மா திரும்படியும் நார்மலாக வந்துடணும். அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். சிஸ்டர், அம்மா எப்போ கண்ணு முழிப்பாங்க? இனி ஒரு 1/2 hour ஆகுமா? ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு ட்ரிப்பெல்லாம் போடுவோம், எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். சரியாம்மா? அம்மாவுக்கு எப்படி இருக்குது சிஸ்டர்? நான் ப்ரெஷர் எல்லாமே நார்மலாக தான்மா இருக்குது. முடிச்சோடனே ட்ரிப்பு மட்டும் போட்டு விட்டுறேன், சரியா? ஓகே. பாப்பா, மா என்னடா? நான் இப்போ எப்படிம்மா இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லடா. ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுச்சு. எல்லாமே ஏசப்பா சரி பண்ணிட்டாரு. சரி இருமா, நான் போய் பில்லு எவ்வளோன்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வரேன். சரிம்மா. என்னம்மா?
யாரா இருக்குமா? புரியல, நமக்கு யார் இருக்கா? இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கட்டுறதுக்கு நமக்குன்னு யார் இருக்கா? நான் யாருக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தேன்? எப்போ கொடுத்தேன்? ஞாபகம் இல்லையே பாப்பா. எப்படி ஒரு டம்ளர் பால் கொடுத்த மாதிரி ஞாபகமே இல்லையே. அச்சோ, ஞாபகமே இல்லையா? நம்ம ஆப்ரேஷன் சரியாக தானே பண்ணோம். ஏமா இவங்க யாரும் தெரியுமா? இது என் பொண்ணு தான். அப்பாடா. நான் அது ஞாபகம் இல்லைன்னு சொல்லல. பில்லுக்கு பின்னாடி எனக்கான பில்லை மொத்தமா ஒருத்தவங்க பே பண்ணியிருக்காங்க. அது ஒரு டம்ளர் பால்னு போட்டிருக்காங்களே, அதுதான் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவோம். அதுதான் சொன்னீங்களா? அதெல்லாம் பற்றி நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்கவே வேணாம். நீங்கள் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். வீட்டுக்கு போய் நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். சரிங்களா? இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒரு 20 வருஷம் முன்னாடி நான் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கண்மணியை கேள் என்ற சிறப்பு நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறார். அந்த தெய்வத்தை நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆவியானவரே, அஞ்சியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம். தேடி வந்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா உம்மை தியானிக்கும்படியாக இந்த நேரத்தை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்க. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்க ஏசப்பா. எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் கூட நீங்கள் இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு வாலிபன் வந்து ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சைக்கிளில் போகிறவங்கள பார்த்தான். அப்போ ஏசப்பாட்ட கேட்டான், ஏசப்பா எனக்கு நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு சைக்கிள் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்போ இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து ஒரு சைக்கிள் கொடுத்தாங்க. அப்போ சைக்கிள் மிதிச்சு போய்கிட்டே இருக்கும்போது பைக்கில் போகிறவங்கள பார்த்தான். அப்போ ஏசப்பா ஏசப்பா எனக்கு சைக்கிள் ரொம்ப கஷ்டப்பட்டு மிதிக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் பைக்கு தந்தீங்கன்னா நான் ஸ்பீடாக போயிடுவேன், நான் மிதிக்கவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ ஏசப்பா வந்து அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ஒரு அழகான பைக்கு கொடுத்தாங்க. பைக்லேயே போய்கிட்டு இருக்கும்போது காரில் போகிறவங்கள பார்த்தான். அப்போ காரில் போகிறவங்க வந்து வெயிலே இல்லாமல் போகிறாங்களே, சூப்பராக போகிறாங்க, அப்போ நம்ம வெயிலில் போய்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா எனக்கு ஒரு கார் தாங்க சொல்லி கேட்டான். அப்போ ஏசப்பா இவன் கார் கேட்குறானேன்னு சொல்லிட்டு கார் கொடுத்தாங்க. காரில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோட்டில் போய்கிட்டே இருக்கான், ஃப்ளைட் போகிறத பார்க்குறான். அப்போ அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, சே காரு ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது, ஃப்ளைட்டில் போனோன்னா நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிடலான்னு சொல்லிட்டு ஏசப்பா எனக்கு ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசையாக இருக்குது ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. அப்போது அவனுக்கு ஆனாலும் அவன் ஆண்டவருக்கு கேட்டான், ஏசப்பா கொடுத்தாங்க, அவன் நன்றியே சொல்லவே இல்லை. அப்போ ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்குறான். இறங்கி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது காலே இல்லாத வாலிபன் வந்து ரோட்டில் ஊந்து வர்றதை பார்க்குறான். அப்போ இவன் ஏசப்பா காமிக்கிறாங்க அந்த வாலிபனை. அப்போதான் இவனுக்கு புரிஞ்சிச்சு, ஏசப்பாட்ட நம்ம என்ன எல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் ஏசப்பா தந்தாங்க, ஆனால் நம்ம ஒரு நாள் கூட நன்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏசப்பாட்ட சொன்னா, ஏசப்பா நான் எனக்கு வந்து எல்லாத்தையும் தந்தீங்க, ஆனால் எனக்கு இப்போதைக்கு இந்த கால் நல்லா நடக்கிறதுக்கு எனக்கு கிருபை பாராட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏசப்பான்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னான். ஆமாம், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி என்னுடைய வாழ்க்கையிலும் சரி ஏசப்பா கொடுத்துருக்கிற பொருட்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறவங்களா இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம கூட படிக்கிறவங்க, நம்ம தெருவில் படிக்கிற பிள்ளைங்க, ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைவுகளை தான் நம்ம அநேக நேரத்தில் நினச்சி ஃபீல் பண்ணுவோம். அப்படி தானே? அந்த வாலிபன் வந்து அப்போ தன்னுடைய தவறை உணர்ந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னான். நம்மளும் பல நேரங்களில் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற நன்மைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் எது நமக்கு செய்யலையோ அல்லது நம்ம அம்மா அப்பா எது நமக்கு வாங்கி தரலையோ அதையே நினைச்சு நம்ம நிறைய நேரம் புலம்புவோம். அப்படிதானே? இப்பவும் கூட பைபிள்ல இருந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16, 17, 18 இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதுல 3 காரியங்களை ஏசப்பா நமக்கு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். செகண்டு, ப்ரேயர் ஆல்வேஸ். 3வது வந்து தேங்க் ஆல்வேஸ். இந்த 3 காரியங்களையும் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு.
ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த சரீரம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஏசப்பா நமக்கு தந்திருக்கிறாரு. டேவிட் அண்ணே அநேக நேரங்கள்ல ஒரு வாலிபரை பத்தி சொல்லுவாங்க. அந்த தம்பிக்கு வந்து பேசுறதுக்கு முடியாது. ஏன் அப்படின்னா வாயில எச்சு ஊறாது. அந்த எச்சு ஊறாததுனால ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய்க்கு அவங்க டேப்லெட் சாப்பிடணும். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு பேசும்போது எச்சு ஊறுது, வாயில வந்து அந்த நீர் சுரக்குது அப்படின்னு சொன்னா அது ஆண்டவர் நமக்கு தந்த கிஃப்ட்னு தெரியுதா? 20,000 ரூபாய் ஆண்டவர் நமக்கு ஃப்ரீயா தந்திருக்கிறாரு. அப்ப இதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒண்ணுமே தரல அப்படின்னு சொல்லி நினைக்கிறத விட, ஏசப்பா நமக்கு தந்திருக்கிற காரியங்கள், நல்லா பாக்குறதுக்கு கண்ணு தந்திருக்கிறாரா, அப்ப அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படலாம். நல்லா படிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரா, அதை நினைச்சு ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்படலாம். இப்போ நம்ம சந்தோஷப்படும் போது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா மாறும்னா, குறைகளை நினைச்சு புலம்புற இருதயமா இல்லாம சந்தோஷம் நிறைஞ்ச இருதயமா இருக்கும். கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அடுத்தது வந்து ப்ரேயர் ஆல்வேஸ். நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு நேரம் ஆகாரம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏசப்பா நீங்க எனக்கு இந்த ஆகாரத்தை தந்திருக்கீங்க, நன்றி ஏசப்பான்னு சொல்லலாம். அடுத்து நம்ம தேசத்துல ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாத பிள்ளைங்க 40% பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சர்வே சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே எனக்கு ஆகாரத்தை தந்திருக்கீங்க, ஆனா ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை நீங்க படிக்கிற இடத்துல ஏசப்பா வந்து உன்னையோட கஷ்டப்படுற ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறாரு, உனக்கு ஃபீஸ் கட்ட முடியுது ஆனா இன்னொரு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா, அப்ப நீ ஃபீஸ் கட்டுற நேரத்துல ஏசப்பாட்ட சொல்லலாம், ஏசப்பா எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, ஆனா அந்த கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணலாம். அடுத்து இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க உங்களுக்கு தேவையானதை விட நிறைய பாக்கெட் மணிஸ் உங்களுக்கு கிடைக்குது, அல்லது உங்களுக்கு தேவையை விட நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் தராங்க, அல்லது உங்களுக்கு பணங்கள் கைகளில் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க அதை வந்து செலவு பண்ணாம என்ன செய்யலாம், ஒரு சிறிய அமௌண்ட்டை எடுத்து வட மாநிலங்கள்ல படிக்க முடியாம கஷ்டப்படுற நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம். ஊழியத்துல வந்து சைல்டு கேர் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 200 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஒரு 20 ரூபாயை எடுத்து ஒரு உண்டியல்ல போட்டு வைங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா போட்டு வச்சு நீங்க அதை ஊழியத்துக்கு கொடுக்கும்போது, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வட மாநிலங்கள்ல கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த டியூஷன் சென்டர் நடத்துறோம். ஒருவேளை நீங்க கொடுக்குற ஒரு காணிக்கை அந்த வட மாநிலத்துல கஷ்டப்படுற ஒரு பிள்ளைக்கு ஒரு பேக் வாங்கி கொடுக்கறதுக்கு பிரயோஜனப்படும், இல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு படிப்புக்கு உதவி செய்யறதுக்கு பிரயோஜனப்படும். அப்போ நீ இன்னைக்கே நீ கொடுக்கக்கூடிய ஒரு மகளா ஆகும்போது ஆண்டவர் வந்து நீ பண்ற ஆண்டவருக்கு செய்கிற அந்த சிறிய உதவி இன்னொரு பிள்ளைய உன் மூலம் படிக்கிறதுக்கு உதவி செய்யும், உன்னையே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது வந்து 3வது காரியம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிற்கும் நம்ம என்ன செய்யணுமா, நன்றி சொல்லணும். ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகள் நீங்க நினைச்சு பாருங்களேன். ஒருவேளை ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்போம், ஆனா கடைசி நாள் வரைக்கும் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்திருக்கோம். ஆனா கடைசி நிமிஷத்துல ஏசப்பா நமக்கு ஃபீஸ் கட்ட உதவி செஞ்சிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம நினைச்சோம்னா ஆண்டவர் நமக்கு செஞ்ச அதிசயங்கள் வந்து நிறைய, அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய. ஏசப்பாவும் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கிறாரு. 10 குஷ்டரோகிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்றிருந்த நாட்கள்ல அவங்க வந்து ஊருக்குள்ளேயே வரக்கூடாது, ரொம்ப அருவருக்கத்தக்கவங்க. அவங்க ஊருக்கு புறம்பாதான் இருக்கணும். அங்க போகும்போது ஊருக்குள்ள ஒருவேளை அவங்க போனாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய தலையில முக்காடு போட்டுக்கிட்டு போற வழியில எல்லாம் தீட்டு தீட்டுன்னு கத்திட்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகிகளை ஏசப்பா கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து தொட்டு அவங்கள சுகமாக்குறாரு. சுகமாக்கி அவங்க ஊருக்குள்ள போயிடுறாங்க. திரும்பி வந்தது ஒரே ஒரு நபர் தான் வந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல வராரு. அப்ப ஏசப்பா வந்து அப்படியா நன்றி சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா என்ன கேட்கிறாருன்னா, சுகமானது 10 பேர் இல்லையா, மற்ற 9 பேர் எங்கன்னு கேட்கிறாரு. ஒருவேளை தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு, கேட்டதெல்லாம் ஏசப்பா கொடுத்திருக்கிறாரு, நீ அந்த ஒரு குஷ்டரோகி மாதிரி இருக்கிறியா, இல்லது அந்த 9 குஷ்டரோகி மாதிரி இருக்கிறியான்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாரு. ஏசப்பா நன்றியை எதிர்பார்த்ததுனாலதான் அந்த 9 பேர் எங்கன்னு கேட்கிறாரு. நமக்கு ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார் இல்லையா, ஒரு குறைவு இல்லாம ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நம்ம சரீரங்கள்ல உள்ள எல்லா அவயங்களும் வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஏசப்பாக்கு நம்ம நன்றி நிறைந்த இருதயத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு தம்பி, எங்களுக்கு தெரிஞ்ச தம்பி, ஸ்கூல்ல 9th படிக்கிற தம்பி, படியில இருந்து இறங்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்து சும்மா விளையாட்டுக்கு தள்ளி விட்டான். தள்ளி விட்டதுல கீழே விழுந்து மண்டையில அடிபட்டுருச்சு. அப்போ அந்த விழுந்த இடத்துல அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். இப்ப 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த தம்பி வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வரல. ஆனா
தங்கச்சி தம்பி நீ எத்தனை தடவை கீழே விழுந்திருப்ப, எத்தனை தடவை ஆக்சிடென்ட் ஆகுற அந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் போயிருப்போம். ஆனா ஏசப்பா நம்மள ஒரு சேதமும் இல்லாம பாதுகாத்திருக்கிறார். ஒருவேளை அந்த தம்பி பாவம் பண்ணியிருப்பான், நான் வந்து நல்ல ஆளு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லவே இல்லை. ஏசப்பா நம்ம மேல கிருபை வச்சிருக்கிறார். அந்த கிருபையை நம்ம மேல பாராட்டின ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கறது, என் பிள்ளை நன்றி நிறைந்த இருதயத்தோட இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய நேரங்கள்ல ஐயோ நான் வந்து ஒண்ணுமே எனக்கு திறமை இல்லை, எந்த தாளந்தும் என்கிட்ட இல்லை, மற்றவங்க வந்து என்னை நேசிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக நேரங்கள்ல சோர்ந்து போயிடுவோம். அவங்கெல்லாம் கலரா இருக்காங்க, நான் கலராவே இல்லை, என்னை வந்து யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடுவோம். இப்படி நம்ம மற்றவங்க நம்மளை பார்க்கணும், மற்றவங்களுக்கு நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா அந்த குறைவுகளை எண்ணி 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 நம்ம குறுகி போகக்கூடியவங்களா தான் இருப்போம். நீ ஒரு நிமிஷம் யோசித்து பாரு, ஒருவேளை நம்ம தெருவுல போகும்போது நம்மளை விட எவ்வளோ பேர் குறைவுள்ளவங்களா இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு கை கால் செயல்படாம இருக்குது. ஆனா ஏசப்பா நமக்கு அதெல்லாம் தந்திருக்கிறாருல. அப்போ குறைவுகளை எண்ணி எண்ணி கவலைப்படுறதை விட்டுட்டு ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்க நிறைவுகளை எண்ணி அவரை துதிக்கும் போது ஆண்டவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். ஒருவேளை ஏசப்பா உனக்கு ஆசீர்வாதம் தந்தாங்க அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்கணும். ஊறுகாய் நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த ஊறுகாயில என்ன செய்வோம்? உப்பு போடுவோம், கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வினிகர் ஊற்றுவோம், எண்ணெய் ஊற்றுவோம். இதெல்லாம் ஊற்றி ஊறுகாயை என்ன செய்வாங்க? கெட்டு போகாம பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கணும். எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம அம்மா அப்பா நல்லா ஜெபம் பண்ணி பயங்கரமா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைப்பாங்க. நீ காலேஜுக்கு போற, காலேஜுக்கு போகும்போது தேவையில்லாத செலவுகளை நீ என்ன செய்யலாம்? குறைக்கலாம். ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் நம்ம மாத்திரம் செலவு பண்றதுக்கு இல்ல, மற்றவங்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றக்காக ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அப்ப அந்த தந்த ஆசீர்வாதங்கள் வீணாய் செலவு பண்ணப்படுறதுக்கு ஏசப்பா விரும்ப மாட்டாங்க. அதனால ஏசப்பா தந்த ஆசீர்வாதங்களை நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராய் நம்ம இருக்கணும். ரெண்டாவது வந்து ஏசப்பா நமக்கு ஆசீர்வாதம் தந்தாங்கன்னா அதை முழுமைப்படுத்தணும். முழுமைப்படுத்துறது எப்படி அப்படி சொல்லி கேக்குறீங்களா? ஒரு பைக் தராரு அல்லது நமக்கு ஒரு லேப்டாப் கேட்டோம், ஏசப்பா நமக்கு தந்திருக்காரு அப்படின்னா வாங்கின உடனே இது நான் தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நினைச்சு நம்ம வந்து பெருமைப்படுறதுக்கு அந்த பொருளை ஏசப்பா நமக்கு தரல. வாங்கினோடனே அதை கொண்டு போய் ஏசப்பா நீங்க எனக்கு இந்த பொருளை தந்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும் ஏசப்பா எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சு நம்ம வாங்கின பொருள் தான், ஆனா ஏசப்பா நமக்கு உதவி செய்யலை அப்படின்னா அந்த பொருள் நம்ம கைக்கு வராது. அப்போ அந்த கைக்கு வந்த பொருளை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். நாங்களாம் குட்டி பிள்ளையில இருக்கும்போது எங்க பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, எந்த ஒரு ட்ரெஸ் வாங்கினோமோ அல்லது ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நாங்கள் ஓரளவுக்கு கடைப்பிடிச்சிட்டு வரோம். அப்போ நீங்களும் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு புது ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா ஏசப்பா நீங்க எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை தந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கு சொல்லலாம். இதே மாதிரி ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் முழுமை பெறுமா. அடுத்தது வந்து நம்ம தந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ஒருவேளை பைபிள்ல நம்ம பார்க்குறோம், ஒரு குட்டி பையன்தான், அவன்கிட்ட இருந்தது 5 அப்பமும் 2 மீனும். அந்த 5 அப்பம் 2 மீனையும் ஏசப்பாட்ட கொடுத்ததுனால அன்னைக்கு 5000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் அதை சாப்பிட்ருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, 12 கூடைகள் நிறைய மீதி எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. அப்ப எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவன் கொடுத்ததுனாலதான். அப்ப நமக்கு ஏசப்பா ஆசீர்வாதங்கள் தந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியவங்களா மாறணும். உனக்கு நிறைய பணம் இருக்கு அல்லது உன்கிட்ட நிறைய வந்து தாளந்துகள் இருக்கு, திறமைகள் இருக்கு, நீ நல்லா படிப்ப, உனக்கு நல்ல மேக்ஸ் வருது அப்படின்னு சொன்னா உன் கிளாஸ்ல ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா, பாஸ் ஆகவே முடியாம இருப்பா, ஒருவேளை ஃபீஸ் கட்டியே முடியாம இருப்பா, அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப நீ உன்னையால முடிஞ்ச காரியங்களை அவங்களுக்கு நீ செய்யும் போது உன்னுடைய நாலேஜே ஆண்டவர் பெருக பண்ணுவாரு. நீ கொடுக்கறதுனால உன் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களா மாறணும். நம்ம கொடுத்தாதான் ஏசப்பா சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு. ஒரு ஏழைக்கு கொடுத்தா அது வந்து ஏசப்பா கொடுக்குற கடன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடன்னா என்ன செய்வாங்க? மறுபடியும் அதை வந்து திரும்ப நம்ம கட்டி தான் ஆகணும். ஒரு ஏழைகளுக்கு ஒரு ஊழியத்துக்குன்னு கொடுக்கும்போது ஏசப்பா அதை மறுபடியும் நமக்கு தரக்கூடிய
தேவனா இருக்கிறார். அதனால ஏசப்பா நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை, ஏசப்பா நமக்கு தந்த பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. 3 காரியங்கள். ஃபர்ஸ்ட், நம்ம எப்பயுமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், அடுத்து எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லணும். அப்படி ஏசப்பாக்காக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தர்றாரு. அந்த ஏசப்பா கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அதை பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து அந்த ஆசீர்வாதங்களுக்கு நம்ம முழுமைப்படுத்தணும் அப்படின்னா நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்தது அந்த ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம கொடுக்க கொடுக்க ஆண்டவர் நம்முடைய கரங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கிணறை இறைக்க தான் தண்ணி புதுசா ஊறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீ கொடுக்க கொடுக்க தான் ஏசப்பா உன்னுடைய கரங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீ வாலிப பிள்ளையா இருக்கலாம், ஒருவேளை வாலிப பையங்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் ஏசப்பா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நீ எனக்கு கொடுத்து பாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னை ஆசீர்வாதங்கள் பெருகணும் அப்படின்னா நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஏசப்பா எதிர்பார்க்கிறார். அப்ப நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஏசப்பா கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பா. நமக்கு ஒவ்வொரு காரியங்களையும் ஏசப்பா நமக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னா, நம்முடைய சரீரங்களின் அவயங்களா இருக்கலாம், தங்குறதுக்கு வீடா இருக்கலாம், சாப்பிட்றதுக்கு ஆகாரமா இருக்கலாம், ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. ஒருவேளை நீ எதிர்பார்த்த நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறாருன்னா, நீ ஆண்டவருக்காக பெருசா காரியங்களை செய்ய வேண்டாம் தங்கச்சி. ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஆண்டவருக்காக நீ செய்ய. நீ இருக்கிற இடத்துல ஏசப்பாக்கு சாட்சியுள்ள பிள்ளையாயிரு. நீ இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக எதையாலும் செய்யறதுக்கு நீ முயற்சி பண்ணு. நீ உனக்கு ஆண்டவர் தந்த காரியங்களுக்காக அவருக்கு ஒவ்வொரு நாளும் நீ நன்றி சொல்லிட்டு படுக்கும்போது அதை பார்க்குற மற்றவங்க உண்டத்தில் வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்த இயேசுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லக்கூடிய ஒரு இருதயம் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இப்போதும் கூட நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே, இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க பிறந்தது முதல் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்ட தேவன், இந்த நாள் வரை அப்பா, இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த எங்கள் தகப்பனே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்க ஒருவேளை ஆண்டவரே நீங்க 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கி அனுப்பின போது ஆண்டவரே ஒருவன் மாத்திரம் உமக்கு நன்றி சொல்ல வந்தான் ஏசப்பா. மற்ற 9 குஷ்டரோகிகள் நன்றி மறந்து போயிட்டாங்கப்பா. அதே போல ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் நீங்க எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்க மறந்து உங்களுக்கு நன்றி சொல்லாம இருந்த பாவங்களை நீங்க மன்னிங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க அப்பா எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைச்சுமை துதிக்காது இருந்த பாவங்களை மன்னியும் அப்பா. அந்த ஒரு குஷ்டரோகி போல உமக்கு நன்றி சொல்லக்கூடிய இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்துருங்கப்பா. ஆண்டவரே, எத்தனை நன்மைகளை நீங்க எங்களுக்கு செய்திருக்கீங்களே ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரே பொருட்களை நீங்க எங்க வாழ்க்கையில தந்திருக்கீங்களே சுவாமி. ஆண்டவரே இசப்பா, எங்களை அவயங்களை எல்லாவற்றையும் அப்பா பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கீங்களே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அநேக நேரங்கள் ஆண்டவரே நாங்க குறைகளை எண்ணி எண்ணி ஆண்டவரே ஒரு மூலையில முக்குல உட்கார்ந்திருந்த நாட்கள் உண்டு சுவாமி. அப்பா, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து வெளியில வர எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீங்க எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க தந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்க மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கரங்களாய் நீர் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, அந்த சிறுவனை போல உம்முடைய கரத்துல கொடுக்கும்போது நீங்க அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தின பாத்திரமாய்
மாற்றினீங்க சுவாமி. அதே போல ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே உமக்கு கொடுக்கக்கூடிய கரங்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்றுவீராக என்று கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்களாப்பா, அதை இந்த பிள்ளைகளை கொண்டு நீர் செய்தருளும் என்று கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே நன்றி நிறைந்த இருதயத்தோடு உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் நிமித்தம் மகிமைப்படுங்க. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.